இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா தற்போது பாரத் அரிசி வரும் 1 கிலோ 29 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான ப்ரெஸ் ரிலீஸ் என்ன என்பதை பற்றியும், இந்த அரிசியை எங்கு சென்று வாங்குவது என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெறும் 499 ரூபாய்க்கு வந்து சாரீஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதற்கான டெலிகிராம் லிங்க் வந்து சேல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். மத்திய அரசு பார்த்திங்கன்னா தற்போது பாரத் அரிசின்னு சொல்லிட்டு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதிலே வந்து பாரத் குறியீடு தரம் மற்றும் குறைந்த விலையை குறிக்கிறது சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பாரத் அரிசி ரூபாய் 29 1 கிலோவுக்கு வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா எங்கே வாங்குவதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. கேந்திரிய பந்தரின் சில்லறை விற்பனை நிலையங்களில் வந்து நீங்கள் இதை வாங்க முடியும். அடுத்ததாக வந்து இ-காமர்ஸ் தளங்கள் மூலமாகவும் பாரத் அரிசி விற்பனை செய்யப்படுகிறது. இ-காமர்ஸ்னால் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ போன்ற ஆன்லைன் சேல்ஸ் ஆப்பில் வந்து நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு லிமிடெட் NAFET மூலம் வாங்கலாம் மற்றும் NCCF இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கட்டமைப்பு லிமிடெட் மூலம் இதை விற்பனை செய்யப்படுகிறது. அங்கு சென்று நீங்கள் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக ப்ரெஸ் ரிலீஸ் விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா, சென்டர் லான்ச்சஸ் சேல்ஸ் ஆஃப் பாரத் ரைஸ் அட் ஆன் MRP ஆஃப் ₹29 per kgன்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோ 29 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 5 கிலோ பேக்லேயும் மற்றும் 10 கிலோ பேக்லேயும் விற்பனை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாரத் ரைஸ் அவைலபிள் அட் பிசிக்கல் அண்ட் மொபைல் அவுட்லெட் ஆஃப் கேந்திரிய பந்தர், நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீ பியூஷ் கோயல் ஃப்ளாக் ஆஃப் 100 மொபைல் வேன் ஃபார் சேல் ஆஃப் ரைஸ் அண்டர் பாரத் பிராண்ட். அடுத்ததாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கமிட்டட் டுவர்ட்ஸ் வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ், ஃபார்மருடைய வெல்ஃபேருக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரத் ரைஸ் மட்டும் இல்லாமல் பாரத் ஆட்டா, பாரத் டால், ஆனியன், சுகர் அண்ட் ஆயிலட் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ், இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் வழங்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எங்கே சென்று வாங்குவது, என்னென்ன பிளேஸில் வாங்கலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி அந்த போஸ்ட்டில் பார்த்து தான் இது கொடுத்துருக்காங்க. இதோடைய மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸே வந்து 29 ரூபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பாரத் ஆட்டா வந்து சேல்ஸ் செய்யப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 ஏஜென்சி மூலமாக 27 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது, எந்தெந்த இடத்துலலாம் விற்பனை செய்யப்படுகிறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வரும் 9ஆம் தேதி வந்து ஆன்லைன் மூலமாகவும் ஆஃப்லைன் மத்தியும் வந்து இந்த பாரத் ரைஸ் வந்து விற்பனை செய்யப்பட உள்ளது. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் தேவைப்பட்டால் இதற்கான டெலிகிராம் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டெலிகிராம் லிங்க்கில் வந்து நான் இந்த PDF வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.